ஒரு நிறுவனம் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று அறிவித்தது. அதன்படி நிறைய நபர்கள் நேர்காணலுக்கு வந்திருந்தார்கள். அனைவரையும் ஒரு அரங்கத்தில் உட்கார வைத்தார்கள். அனைவரிடமும் வினாத்தாள்களும் விடைத்தாளும் வழங்கப்பட்டது. இப்பொழுது அந்த நிறுவனத்தின் மேலாளர் பேசினார். இந்த வினாத்தாளில் 10 கேள்விகள் உள்ளது. உங்களுக்கு 5 நிமிடம் நேரம் ஒதுக்கப்படும். அதற்குள் இந்த வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். தகுதியுடைய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலை வழங்கப்படும் என்றார். 5 நிமிட நேரம் ஆரம்பமானது. நேரம் குறைவாக உள்ளது என்று அனைவரும் வேகமாக பதில் எழுதினர். நேரம் முடிந்தபின் அனைவரிடமும் விடைத்தாளை வாங்கினார் மேலாளர். விடைத்தாளை வாங்கும்போது ஒவ்வொருவரும் நேரம் குறைவாக கொடுத்து விட்டீர்கள். எங்களால் 5லிருந்து 7 கேள்விகளுக்கு மட்டுமே பதில் எழுத முடிந்ததே தவிர அனைத்து வினாக்களுக்கும் பதில் எழுத முடியவில்லை என்றனர். அதில் 2 மட்டும் எந்த பதிலும் எழுதவில்லை என்று வெற்றுத்தாளை மேலாளரிடம் கொடுத்தனர். அதன்பின் அந்த நிறுவன மேலாளர் சொன்னார், விடைத்தாளில் பதில் எழுதாத இவர்கள் 2 மட்டும் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய தகுதியானவர்கள். மற்றவர்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்றார். அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். அனைவரும் ஒரு சேர அந்த நிறுவன மேலாளரிடம் கேட்டனர், வினாக்களுக்கு சரியான பதிலளித்த எங்களுக்கு வேலை இல்லை என்கிறீர்கள். எந்த வினாக்களுக்கும் பதில் அளிக்காத அந்த 2க்கு மட்டும் எப்படி வேலை கொடுத்தீர்கள் என்றனர். 10வது கேள்வி, மேற்கண்ட எந்த வினாக்களுக்கும் நீங்கள் பதில் அளிக்க வேண்டாம் என்பதாகும். இது சிரிக்க வேண்டிய விஷயம் அல்ல. நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். 2 நிமிடம் நேரம் ஒதுக்கி வினாத்தாள் முழுவதையும் படித்திருந்தால் வேலை நிச்சயம் கிடைத்திருக்கும் அல்லவா? பல நேரங்களில் நாமும் இப்படித்தான் மேலோட்டமாக இருந்து விடுகின்றோம். வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும்.